அவனுக்கு சித்தி வேணும் உட்காருப்பா. இளஞ்சென்னை ஆயிடுச்சு. இளஞ்சென்னை யாராவது பேச குறைங்கனே இல்லைன்னு பேச வருங்கனே. ஊர்ல கண்ணு வச்சதா வயிறை பார்த்தா அப்படியே குட்டித்தாடு மாதிரி இருக்குங்க. ஏய் நல்லா காட்டு எங்கள்கிட்ட காட்டு. நீங்களுக்கு பார்க்கறது கொடுத்து வைக்கல. யார் வருத்த உள்ளேயோ ஆளுங்க உள்ளே போங்க தூக்கிட்டு போங்கத்தான். அம்பூட்டு கூட்டம் இருந்து இப்போ ஆளுங்க ஆளை காண எதுவும் சண்டை நிறுத்தமா என்னப்ப எடுத்துக்கிட்டு எரிஞ்சின்னு வைங்க. மூக்க அந்த வங்குன்னு ஏற்காமா அவன் எரிச்ச மசல் வரைக்கும் அவனை பகுமானம் ஆயிடும். உட்காரப்பா தம்பி சூத்தூத்தி உட்கார. என்ன இவனைய வெறிக்க வெறிக்க பார்க்குறாப்புல? ஆம்பளை தான் ராசா பால் குடிக்க வருவானு. ஆம்பளை தாப்பு உங்க அப்பா எதுவும் சொல்லி விட்டாரா? சித்தி தீர்ந்து அப்பா இருந்தா சித்தி பத்திரத்தை கேட்டு வாங்கிக்கலாம். இது ஓலச்சுவடி. திண்டுக்கல் மாவட்டம் ராகலாபுரம் கிராமம் ஆண்டிவாடன் செட்டியூர். பெரிய எழுத்துறதுனால தெரியலப்பா. ஆண்டிவாடன் செட்டியூர். பேச குறைங்கண்ணே. பேச்ச குறைங்க. பேச குறைங்க சொல்ல பேச. ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு என் சாமி ஜாக்கெட்டை டைட்டா தச்சு விட்டானே. நான் பங்குனி மாதம் இல்ல ஒரு சில எழுத்து தெரியாத எழுத்து போட்டி படிக்கிறதுக்காக ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே. பங்குனி மாதம் 16ஆம் தேதி 29. ஆனா அதுக்கு கராட்டடி அடிச்ச ஒரே பக்கமான நீர் முழக்கங்காய். 29/3/2021 திங்கட்கிழமை சரியாக 10 மணி அளவில் நமது ஆண்டிவாடன் செட்டியூர் கிராம ஒத்துழைப்போடு உயர்திரு கே நடராஜன் ராகலாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் உபய நாடகமாக ஸ்ரீ வள்ளிதம நாடகம் நடைபெற இருக்கிறது. நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் புதுக்கோட்டை KPA காளிமுத்தவர்கள், வேலன் பெருத்தன், இன்னிசை குயில். இந்த மேடையில வள்ளியா நடிக்கிறவங்க தான் வர்றாங்க. மன்னார்குடி PRG பானப்பிரியா அவர்கள் வள்ளி நாயகம். சொற்போர் முரசு, சாதா முரசு, ஸ்பெஷல் முரசு, தமிழ்நாடு அரசு என்ன மாத்திர கணக்கா போயிருக்கு. எங்களது S. ரவிவர்மா அவர்கள் நாரதர், ஹார்மோனிய கலையரசு, புதுக்கோட்டை S. பிரபுராஜ் ஆல்ரவுண்ட், காரக்குடி அப்புராஸ் அவர்கள் மிருதங்கம், சரவெடி
KR ராஜா ஆல்ரவுண்டர், வி கோபாலு சீன்தாளம், நகைச்சுவை நாயகன் அன்பு சகோதரர் ஜி வேலுக்கண்ணன் பப்புனு காமிக். திருச்சி எக்ஸ்பிரஸ் போட்டிருக்கா, எத்தனை மணிக்கு கிளம்பும் தெரியலையே. திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜி 6 மணி டைமா சார்? டோர் கட்டு விஜய் அவர்கள் டான்ஸ், ஒளிபொலி அமைப்பு RS வின்சென்ட் ஆடியோ, புகையிலை பட்டி. நாடகத்தை காண வருக வருகிற இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஆண்டி வார்டன் செட்டியூர். நாடக அமைப்பாளர் எங்கள் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஹார்மோனிய சக்கரவர்த்தி MP சுப்பிரமணி. வருகின்ற பங்குனி மாசம் 16ஆம் தேதி இந்த நாடகத்துக்கு எல்லாரும் போயிருங்க. இப்ப படுத்துக்கிற மாதிரி சொல்லிக்க வண்டி மெதுவா போனேன், 70லயே போனேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்கிட்டு விட்டுறாதப்பா, அங்கிட்டு ஏன் காரு வேற நிக்குது. நான் பெண்ணா பிறந்ததுக்கு இதெல்லாம் நீ நம்பிக்கை ஆகணும். இப்ப முரட்ட ஆம்பளைய வந்தே இப்ப பொம்பளை வச்சு போட்டு வரையான்னு நினைக்க கூடாது. நான் பொம்பளை தான், அதுக்காக பின்னாடி வந்துடக்கூடாது. எதிர்த்து பாஸ் ஆயிரம் அப்புறம் மீட்டர் வந்து சார்ஜ் கூடாது. எதுக்கு நீ பின்னாடி இல்ல கதாபாத்திரம். என்னையும் நம்பி ஒரு 15 பேர் ஏமாந்துட்டாங்க. ஏன் இப்படி இப்படி? அவங்க காய்ச்சல் பாட்டில தெரிஞ்சிருக்காங்க. சரி, நான் காய்ச்சலே பாட்டில தெரிஞ்சேன். நெருங்கி வந்தார்கள், 2 பஞ்சம் மட்டும் காமிச்சேன். சரி, நெஞ்சில மிதிச்சுட்டு ஓடிட்டேன். அதுல ஒரு ஆளு ராணாட்ட முருகவி மொத்தமா கான்டாக்ட் பண்ணி ஏத்துறவன் போல. அவன் வந்துட்டு உன்னை மாதிரி ஒரு வாரிசு வேணும்னு நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒரு 3 லட்சம் ரூபா கொண்டு வா, பிளேட வாங்கி கழுத்தறதுக்கு செத்து போல. ஆனா விடமாட்டேன்னு என்னை கட்டி உருந்தேன். எப்படியே லேச பாவடா வந்துருச்சு. அவன் கைவிட்டு அவத்துல போய் நாடுன்னு செத்துட்டேன். மனசு தாங்காம கொரோனாவா இல்ல இருமே சரியில்லை. நாடகம் படியா பெரியாஜி பத்திரியா? பெண்கள்லாம் நாடகம் பாக்குறீங்க. ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு கேட்டு சாக்கிட்டு தச்ச டெய்லரு பொம்பளையால அந்த பகுதியில் அளவு கொடுத்த 70 ரூபா வாங்குறேன். எனக்கு வந்து 600 ரூபா கேட்டேன். விரிஞ்ச உடம்பு ஆம்பளை. இது வேற ஐசி தப்பும் போது ஒரு மாதிரியா இருக்குப்பா. எடுமே ஐசை எடு பூனை வச்சாவே உட்காந்துருக்காங்க. ஆனா என்னத்த சொல்ல, அதுக்கு அடுத்து ஆவண்ணா ஈனா என்ன அடி தெரியாம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னப்ப தெரிஞ்சுதாச்சும் நல்லா நடிச்சிருக்கு. இல்லை இப்ப நல்லா சிரிக்கிறீங்களா? அப்புறம் உண்மைன்னு வந்து என் வாய்ஸ் ஒரு மாதிரியா கேட்டுக்குமோ? பண்ற வேலையா? நான் என்னத்த பண்ணேன்? அப்போ நீங்க எப்படியோ உட்காந்துருக்கலையா? போதும் கூடு காசமாக வாங்கிட்டு போறாங்கன்னா நாடகம் பேசுன செய்ய மாதிரி நீங்க உட்காந்துருக்க செவத்தோட. இந்த டான்ஸுக்காரக்குள்ள வேற தொக்கெடுத்து எப்ப விடியும்ன்ற ஃபீலிங் உங்க முகத்துல தெரியும். பயப்படாதீங்க. அதே மைசெட்டு வாய்ப்பு எப்ப காதத்துக்கெல்லாம் போடுவீங்களா? காதணிகளாம் பூப்புணி நீராட்டுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு நீ போட்டா பஸ் நைட்டே நடக்காதா? செட்டு நல்ல செட்டு தான், சாமா சரி. இதுக்கு என்ன தங்கத்துக்கு? இப்ப நல்லா இருக்கு. அதுக்கு ரோசை வரும்ல. ஒருவேளை எங்களை வச்சு மைசெட்டது பழகுறியா? எல்லாத்தையும் நோன்று என்ன ஒரு ஊர்ல மாசம் போடு மைசெட்டுக்கார உட்கார்ந்தா இருப்பாங்க. அண்ணே மைக்கில வாலி மைங்கினே பொத்து அப்படின்னு. நன்றி, ராங்க நம்பர். அண்ணா கொஞ்சம் கைது வைங்கன்னு சொன்னேன்.
பப்பம் இல்ல. ஆனா எதுவுமே பேசல. மைசெட்டு உண்மையே போய் இறங்கி போய் சட்டையை போச்சுட்டேன். மைசெட்டுக்காரன் தானே ஏத்த வந்தேன். நான் மைசெட்டுக்காரன் இல்லைன்னு. அப்புறம் யாரு பாரு, நான் கூட்டத்துல வேலைக்கல்ல வைக்க வந்தேன். நீ ஏப்பா நான் உட்காந்து கேட்டேன். மைசெட்டு போட்டு ஒரு வயிற்றால வச்சு பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போன ஆளு ஒரே லட்சியமா. அப்புறம் ஒரு மைசெட்டுக்காரு நல்ல மழை பெஞ்சிச்சு. கட்டுறதுக்கு இடமே இல்லைப்பா. போஸ்ட் மரத்தில் ஏறேன், எருத்தடிக்குது. பனைமரத்தில் ஏறாப்புல வழுக்குது. பார்த்தேன் பெரிய லைலாண்டு லாரி நின்றுச்சு. அதில் 12 குழாயும் ஒரு 8 பாக்ஸையும் அடுக்கி வச்சு இங்கே மைசெட்டு போட்டுக்கிருந்தீங்க. அந்த லாரிக்காரன் ஏதோ கிடா வெட்டுக்கு வந்தவனா. அவன் வண்டி எடுத்து போயிட்டு மயிலோட ஓடுறேன். அப்புறம் அங்கே போயிட்டு அதை போய் 2 ஆம்பளை பாலை தூக்கி விட்டாங்க. நான் இப்படிலாம் நிறைய விழுந்து விழுந்து சிரிச்சுக்கேன். ஒரு 100 காசு தர மாட்டேன், சிரிச்சுக்க. நான் போவேண்டத்து வைக்கணும் பின்னால. ஏன்னா நான் ஒண்ணு இல்லையா, நான் பாடல. நான் பாடும்போது உங்களுக்கு எரிச்சலாவே இருக்குமே. நான் போவேண்டத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சா மச்சா வாயிலே வச்சேன். இம்மிடியா அந்த துணியை கழிச்சு வீட்டுக்கு போ. கண்ணையை குட்டி தவக்கால முதல்ல சினத்தவள மகளே மகளே ஆஜ மகளே. இருக்கு அதை உள்ள போயிட்டேன். இருங்க, உனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கா? மகன் இப்படி பப்ளிக் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க. யாரு மகன்? நான் தான். மகன் என்ன நக்கிறது நடத்துவாரு? சொன்னேன் தூக்கி போட்டு கலாபுரம் புடிங்க. ஐயோ பழக்க தோசம் எப்படியோ சேவை பண்றது ஒழுங்கா அடக்க ஒழுங்கமா இருக்கணும். பொம்பளைனா எப்படி ஆரஸ்வதி வெட்டுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. மேல ஏறிட்டுக்கு அப்படியே. இது என்னடி ட்ரெஸ்? இவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க, இப்படி என்ன போட்டு வந்திருக்க? பொம்பளைனா அடக்க ஒழுங்கமா இருக்க மாட்டியா? நானும் ஆம்பளைதான். குணத்துல ஆம்பளை. கதாபாத்திரத்துக்கு எப்படிலாம் கேட்கிறாரு. நீ அப்பா மறந்துடுற. நம்ம எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம் உனக்கு தெரியாது. ஏட்டா அப்பா வந்தாரே. அந்த 70 ரூபா வாங்கினது நீதானடி? இல்லடி, மாமா வந்தாரு. மாமா வந்து ஒரு தகவல் சொன்னாருன்னு சொன்னேன். என்ன கல்? என்ன கல்? பக்கத்துல இருக்க திண்டுக்கல். இல்ல திண்டுக்கல். என்ன சொன்ன? வந்து காட்டுக்கு காவலுக்கு சொன்னாங்க. அது சம்பூரா காவலுக்கு போச்சுறாங்க. உங்களுக்கு எப்படி? ஏங்க நாங்க பொம்பளைங்க, நீங்க வந்தாலும் மாறிட்டாங்களே. தூக்க வரிசையில ஒரே யாரா எழுப்பி விட்டது. Oh
மயக்கம் உயரம் கூட இல்லை என்னடி சொல்ல அம்மா வணக்கம்மா போமா நீ என்னடி சொல்ல சொன்ன என்னடி வணக்கம் இந்த தொகுதியில நான் நிற்கக்கூடிய சின்னம் சீமக்கரவ சின்னம் எதுவாது இந்த இடத்துல அதெல்லாம் ஒண்ணு சொல்லாதீங்க சீமக்கரவ சின்னம் தான் பிரசத்துக்கு ஏற்கனவே நம்ம வந்து தொழில் நடத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நாடகம் நடத்துறது என்ன தொழில்? நாடகம் தெரியுமா ஆமா இது வேற ஆமா தாய் என்ன இப்படி பேசாதுக்கு அண்ணே கொஞ்சம் லேசா ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சு கொஞ்சம் இதா அந்த படத்துல மகமது நோம் கருத்தாக புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு தெரிவிக்காது படம் போட்டா இங்க வாங்க பாப்போம் ஐயோ பத்தியா விளாமா ஏண்டி பட இயக்குனர் மணிமணி நீ என்ன விளம்பரம் பண்ணிட்டு இருக்கே படத்துல பண்ற மாதிரி ஹலோ அம்மா வந்து ஐயா வந்து என்ன வெங்காயம் ஒரு கிலோ எறும்புக்கு 2 கிலோ வெள்ளம் போடும் இந்த வெங்காயம் கூட உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவேன் சரி சரி நல்லா எப்படி படம் எடுத்தா சரிடா இங்க வாடி அப்பா என்ன சொன்ன உயிருக்கு போவா அம்மா அப்பா என்ன சொன்னாரு காட்டுக்கு போய் தண்ணி வச்சா கவலை செய்யணும் என்னன்னு சொன்னேன் உண்மை என்னது ரவிவர வாய்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி சரி இருக்குது ஏதோ ஒரு முயற்சி பண்ணா சரி அதெல்லாம் கிடையாது நம்ம காவலுக்கு போறோம் வந்துட்ட காட்டுக்கு காவல் செஞ்சிருவோமா அது என்ன இவ்வளவு அமைதியா பேசுறீங்க எப்படி இது பழக சுபாவம் அது நானும் முயற்சி பண்ணலாம் இருக்கேன் உன்னை பத்தி அதே பேசுறேன் மாதிரி. ரொம்ப அமைதியா ரொம்ப சாந்தமா ஆமா அந்த அமைதி. ஏய் அது என்ன என்ன கோழி குஞ்சு அலைஞ்சாங்க பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஆதரசி பயமாக அந்த மாதிரி ஒரு மாதிரி அமைதியா பேசலாம் இருக்கேன் முயற்சி பண்ணுவோமா அமைதியா கேள்வி அப்பா என்ன சொன்னாரு சொன்னார் என்ன சொன்னார் எரும மாடுன்னு அப்பா சொல்லலாமா அது இல்லையா அது எரும மாட்ட கண்டு கிடையாது இப்படி வளருவாங்க நீ எப்படி வளர்க்க இப்படி வளர்ந்த அது படர் தாமரை படரும் தாமரை நன்றி நன்றி விளம்பரம் ஐயோ பகவானே ஏடி படம் அதிகமா ஆகிட்டியா போல நல்ல விளம்பரம் பண்ணிக்கிட்டே தெரியுது என்ன வார்த்தை வார்த்தையா எத்தனை நாட்களே
நீ சுமந்த பிள்ளை சில குழந்தை கிள்ளி என்னடி பறவைகள் எல்லாம் அந்த ஓடுகிறது. உங்க மகள் எங்கே? சின்ன மணி மக்கள் சொல்லாம ஆண்டிக்கு பாருங்க. இந்த வள்ளிக்கு எல்லாம் தெரியும்னு நிரூபிச்சிட்டீங்கம்மா. ஆனா வரக்கூடிய நாவல என்ன பாடுபட போறாரோ இப்போ ஒரு டான்ஸ் நேரத்தில் அரை வாங்கிட்டு கிழக்கு வந்து ஓடணும். நாங்க இப்ப பத்தி பஸ் கிடைச்சா உட்கார எந்த குறை இருந்தாலும் இல்லப்பா இருக்கு. கண்டத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப நாளத்தை கொண்டு வராங்க. ஐயோ பகவானே பகவானே, நீ சொன்னீல்ல அது வந்து இப்படி கூடி பாக்குறது, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா அந்த நாவலுமே வரவே இல்லை. ஏன்னா எல்லாம் வண்டிகள் எழுதி வச்சிடறாங்களே. தங்களை எதுதான் நான் முதல்ல சந்திச்சேன் தாயை. வாங்கம்மா
தயவு செய்து வேலையை விட்டு நிறுத்திங்க. இந்த என்னைய வேலையை விட்டு போஸ்ட் பண்ணி ஏய் அது எடுத்துலாம் கூடாது. பால் விற்கிற டைம் வந்துருச்சு. ஒரு வீடு ஏற்றது என்னப்பா எது குறை இருந்தாலும் கதிர் குறை இருக்கக்கூடாது. யாரு குறை இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடாது. வீட்டுல வச்சாச்சுன்னா உடனே தெரிவிக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? ஐயா அந்த பிரச்சனை சொல்லுங்க. உள்ள வாங்க. நரசு இருக்கான், டாக்டர் இருக்கான். சரி பண்ணிடுவாங்க. ஆனாலும் சோ நான் சமைச்சேன் உனக்கு தான், நான் அமைச்சேன் உனக்கு தான்.